இன்னைக்கு நாள் 9 மார்னிங் ஆஃபீஸ் போயாச்சு. சண்டே ஆஃபீஸா கேட்டிங்கன்னா எஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும்னா சண்டே கூட ஒர்க் பார்க்கணும். மற்றபடி ஷிஃப்ட் போடுறாங்க, அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிரியாணி வாங்கிட்டான். டோலி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிச்சு, அதையும் ஆட்டே போட்டு தான் சாப்பிட்டேன். நம்மளும் டோலியும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அப்பப்போ இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடலாம். அந்த பிரியாணியை கூட என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு டோலி ஆஃபீஸ் போயிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தால் வேலை இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் வேலையே. வீடு க்ளீன் பண்ணணும். ஒரு தொடப்பம் பிரீத்திங்கை போட்டுட்டு வீட்டை பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டை பெருக்கிட்டு டபுள் கோட்டிங் மாப் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு கடைக்கு போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டேன். பிரியாணி சாப்பிட்டா அப்புறம் எனக்கு ஜூஸ் குடிச்சாதான் ஜீரணிக்குது. எந்த மாதிரி வியாதின்னு தெரியல. இங்க பாத்தீங்களா டைலிக்கு காம்படிட்டரா ஒருத்தி வந்திருக்கா, பேரு சிலுக்கு. அப்புறம் ஐபேட் எடுத்துட்டு அனிமி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தூக்கம் சொக்கிச்சு, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். எஞ்சி பார்த்தா மணி 6. சரின்னு எடிட் பண்ணலான்னு லேப்டாப் ஆன் பண்ணா லேப்டாப் டிஸ்பிளே ஆன் ஆகல. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பதட்டமே இல்லாம ஸ்க்ரூ டிரைவர் செட் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆன் ஆகிட்டு டிஸ்பிளே வரலன்னு எடுத்துட்டு போய் கடையில கொடுத்த மெயிலாம் வைக்க வேணாம், நீங்களே ஓப்பன் பண்ணி ரேம் எடுத்து கிளீன் பண்ணி போட்டாலே சரியாகிடும். இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. மல்டி டேலண்டட் பர்சன் ஃபார் அ ரீசன். பட் சொல்ல முடியாது, எப்போன்னு இல்லாம ரேம் புதுசு மாற்ற வேண்டியிருக்கும். பி ரெடி. இந்த வேலை முடியறதுக்குள்ள டோலிக்கு ஷிஃப்டே முடிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் போயிட்டு 2 பேரும் டீ பாயில் டீயை போட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டீயை போட்டாச்சு. முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீயை போடுறதுன்னா நேரில் பார்ப்போம், இப்போ வாரில் பார்க்குறோம். அப்படியே கேம் முடிச்சுட்டு குட்டீஸ்க்கு சாப்பாடு வச்சுட்டு தூங்க போயிட்டேன். நீங்களும் அப்படியே சண்டே என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.